நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நடந்து முடிஞ்ச என்டிபிசியில் கேட்ட ரீசனிங் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இப்போ இதை கொஸ்டின் நல்லா பாருங்கள். குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனைத்து எண்களும் ஒற்றை இலக்க எண்கள் மட்டுமே அப்படின்னா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நம்பராக எடுத்துக்கூடாது. ஒன்று தனித்தனி இண்டிவிஜுவல் நம்பர்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போது கீழே இருக்கிறது தான் நம்மளுக்கு கொஸ்டின். கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு பெரிய சென்டென்ஸு. அதுலேருந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க. இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? இப்போது ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். கொஸ்டின்: தமக்கு உடனடி முன்பாக ஒரு எண்ணையும் உடனடி அடுத்ததாக ஒரு சின்னத்தையும் கொண்ட சின்னங்கள் எத்தனைன்னு இருக்காங்க. இப்போது நம்ம இங்கே வந்து சின்னங்கள் எத்தனைன்னு தானே கேட்டிருக்காங்க. இதை பாருங்கள், இந்த சின்னங்களை தான் நம்ம கணக்கு வச்சுக்கணும். ஓகேங்களா? சின்னங்கள் தான் கொஸ்டின் கேட்குறாங்க. சின்னங்களுக்கு முன்பாக ஒரு எண் இருக்கணும், சின்னங்களுக்கு அடுத்ததாக ஒரு சின்னம் இருக்கணும். ஓகேவா? இப்போ அந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சின்னம் இருக்குது, அதுக்கு முன்னாடி எதுவும் இல்லை, பின்னாடி வரிசையாக 3 சின்னங்கள் இருக்குது, அடுத்து நம்பர் இருக்குது. அப்போது இங்கே பாருங்கள், சின்னம் இருக்குது, அதுக்கு முன்னாடி நம்பர் இருக்குது, ஆனால் பின்னாடி வந்து சின்னம் இருக்கணும்னு இருக்காங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. அப்படியே வாங்க, இங்கே வந்து பாருங்கள், அட்டுன்ற ஒரு சின்னம், அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சின்னம் கொடுத்துருக்காங்க. அப்போது இது ஒரு வேல்யூ அவங்க கேட்டது. அடுத்தது பாருங்கள், அதே மாதிரி வேறு எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள், 4 ஒரு சின்னம், அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர், பின்னாடியும் ஒரு சின்னம், ஒரு சின்னம், அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர், அதுக்கு பின்னாடியும் சின்னம் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த சம்மில் வந்து எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இது மாதிரி 2 இருக்குன்றது தான் இதோட ஆன்சர். ஓகே, அதே மாதிரி அடுத்த சம் பாருங்கள். குறிப்பு இதுலேயும் அதே தான். அனைத்து எண்களும் ஒற்றை இலக்க எண்களுக்கு மட்டுமே அப்படின்னு இருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கொஸ்டினை பாருங்கள். தமக்கு உடனடி முன்பாக ஒரு எண்ணையும் உடனடி அடுத்ததாக ஒரு சின்னத்தையும் கொண்ட எண்கள். போன இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சின்னங்கள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து எண்களை தான் எடுத்துக்கணும். எண்களுக்கு முன்னாடியும் எண் இருக்கணும், பின்னாடி சின்னம் இருக்கணுமா அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ எண்களுக்கு முன்னாடி எண்ணு, பின்னாடி சின்னம் இருக்குது. இது ஒன்று. இந்த இது பாருங்கள், எண்களுக்கு முன்னாடி எண்ணு, பின்னாடி சின்னம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எண்ணு, பின்னாடி சின்னம். ஓகேவா? அதே மாதிரி பாருங்கள், இங்கே 5ன்றதுக்கு முன்னாடி 3, பின்னாடி வந்து அட்டு. இப்போ இந்த மாதிரி இருக்குங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக இது ஒரு இது இருக்குது பாருங்கள். மொத்தம் 1 2 3 4. இதில் இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஜோடி இருக்குது இந்த மாதிரி. ஓகேங்களா? கொஸ்டின் நல்லா படித்து பாருங்கள். எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா இந்த எண்கள்னு எங்கே ஆரம்பிக்குது, எத்தனை எண்கள் உள்ளன அப்படின்றதுல எண்கள். போன சம்மில் பார்த்தீங்கன்னா சின்னங்கள்னு இருந்துச்சு. அது நல்லா கொஸ்டினை படிச்சுட்டு போடுங்க ஆன்சரை.